ஓம் சாந்தி. நேற்று ஹோம்ஒர்க் செய்திருப்பீங்க, தீவிர முயற்சி செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? செய்தீங்களா? ஏதாவது முன்னேற்றத்தை ஃபீல் பண்ணீங்களா? நல்லா இருக்குன்னு தோணுச்சா? ம் இன்றைக்கு தீவிர முயற்சிக்கான பாயிண்ட் வந்து வர்தானத்திலிருந்து எடுத்துக்கலாம். இகழ், புகழ், வெற்றி, தோல்வி, இதுல எல்லாம் எப்படி இருக்கணும்? பேலன்ஸ், சமமாக இருக்கணும். அப்பதான் தந்தைக்கு சமம் ஆக முடியும். இதோடு இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த ஒரு நிலை வரணும் அப்படின்னா அக்கர்மா, அதை பத்தி சொன்னார் பாபா. சத்தியுகத்துல என்ன கர்மா இருக்கும்? அக்கர்மா. சத்தியுகத்துல இருக்கிறவங்க அக்கர்மா செய்யறாங்க அப்படின்னா அங்க வந்து ஆத்ம உணர்வுல இருந்து கர்மம் வந்து செய்யறாங்க. இப்ப நாமெல்லாம் யாரு? சத்தியுகத்திற்கு போகக்கூடியவர்கள். ஆகையில நம்முடைய கர்மா இப்ப எப்படி இருக்கணும்? அக்கர்மா. அப்படின்னா ஆத்ம உணர்வுல நம்ம ஒவ்வொரு கர்மமும் செய்யும் போது இந்த இகழ் புகழுடைய பிரபாவம் என்ன இருக்கோ அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதுதான் இங்க பிராக்டிஸ் நம்ம வந்து பண்ணணும். பாபா நினைவுல செய்யறோம், அது வேற விஷயம். ஆனா ஆத்ம உணர்வுல இருந்து நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்துட்டு இருக்கிறேன், இந்த ஒரு நினைவுல நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு பேரு அக்கர்மா. ஓகேயா? இன்னைக்கு ஃபுல் டே வந்து இந்த நினைவு நமக்கு இருக்கணும். தீவிர முயற்சின்னா வேற என்னவோ கிடையாது, விழிப்புணர்வு. இப்படி நான் செய்யணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு இருக்கணும். இந்த விழிப்புணர்வுல இருந்து செய்தால் அந்த கர்மா அக்கர்மாவாக மாறிடும். அப்போ இந்த இகழ் புகழ் ரெண்டையும் நம்ம சமமாக பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு எமோஷன்ஸ் தானே. யாராவது இகழ்ந்தாங்கன்னா உடனே நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் எமோஷன்ஸ், இல்லை சேட் ஆயிடுவோம், இல்லை சில நேரத்தில் கோபம் வரும், சில நேரத்தில் துக்கம் ஃபீல் ஆகும். துக்கம் இல்லைனாலும் ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து தாழ்வு மனப்பான்மை வரும், ஏதேதோ ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து என்ன இருக்கு? எமோஷன்ஸ் இல்லையா? இகழும் சரி புகழும் சரி எல்லாமே என்னது? எமோஷன்ஸ். அந்த ரெண்டுலேயும் சமமாக இருக்கணும்னா உலகத்தில் ரிசர்ச் பண்ணி அவங்க சொல்கிறாங்க எமோஷன்ஸை நம்ம வந்து சமமாக வச்சிருக்கணும். அந்த எமோஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் அப்படின்வாங்க. நல்லா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் அது டாக்குமெண்ட் பண்ணி சொல்கிறாங்க. அதை செய்து அது டாக்குமெண்டேஷன் ரெக்கார்டு இருக்குது. என்ன அப்படின்னா அதுதான் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. யார் ஒருவருக்கு நன்றி உணர்வு நிறைய இருக்கோ அவங்க இகழ் புகழ்ல அப்படியே வந்து போயிட மாட்டாங்க. அந்த அலைகள்ல அடிச்சுக்கிட்டு போக மாட்டாங்க. இகழா இருந்தாலும் புகழா இருந்தாலும் அவங்க வந்து எந்த பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா அவங்களுடைய அந்த அந்த நன்றி உணர்வு அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வருது இயல்பாகவே. அதுக்கு வந்து என்ன ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து எழுதுன்னு சொல்றாங்க. டெய்லி வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க வந்து நன்றி எழுதுங்க. சொல்றதுன்னு இல்லை, எழுதுங்க. ஒருத்தருடைய பெயர் இன்னாருக்கு அவங்க பெயர் எழுதிட்டு உங்களுக்கு நன்றி, கிராட்டிடியூட் ஜர்னலிங் அப்படின்வாங்க. கிராட்டிடியூட் ஜர்னலிங், கிராட்டிடியூடே நன்றியை எழுதணும். அப்புறம் வந்து 2 குரூப் எடுத்தாங்க. இன்னொரு குரூப்புக்கு சொன்னாங்க நீங்க எழுத வேண்டாம், மைண்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் சொல்லிக்கோங்க. 3 வீக்ஸ்க்காக நீங்களும் இன்னிலிருந்து 3 வீக்ஸ்க்காக 21 டேஸ்க்கு நீங்கள் இதை செய்யுங்க இல்லையா? எழுதுங்க. அவங்க அப்படி வந்து 2 குரூப்பாக பிரித்து குரூப் ஏ குரூப் பின்னு சொல்லி குரூப் ஏக்கு எழுத சொன்னாங்க, குரூப் பிக்கு வந்து மானசீகமாக சொல்ல சொன்னாங்க. ஆஃப்டர் 3 வீக்ஸ் வந்து ரிசல்ட் பார்க்கும்போது குரூப் பியை விட குரூப் ஏ வந்து மனநிலை வந்து அவங்க எமோஷன்ஸுடைய நிலை நல்லா இருந்தது. அவங்க பிரெயின் வந்து நல்லா இருந்தது. பிரெயினை செக் பண்ணுவாங்க இல்லையா? அதனால எழுதுங்க. ஆகையால யார் மீது வெறுப்பு இருக்கோ ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் வேண்டாம். யாரோ ஒருத்தர், யார் அடிக்கடி அவங்க செய்யறது உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுட்டு இருக்கோ, அல்லது பிடிக்காம போகுதோ, அல்லது டிஸ்டர்ப் ஆகுறீங்களோ, மூட் ஆஃப் ஆகுதோ, அந்த மாதிரி, அல்லது ஏதாவது நேரத்தில் பயம் வருது, கோபம் வருது அப்படின்னா
அவங்க பேருக்கு தினமும் வந்து உள்ளபூர்வமாக ஃப்ரம் த ஹார்ட் நீங்க வந்து நன்றி அப்படின்னு எழுதுங்க. அது ஒன்று. இது ப்ராக்டிஸ் நீங்க பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் வரும். அதாவது எதுக்காக பாபா நமக்கு இது ரெண்டுத்துலேயும் சமமாக இகழ்ப்புகள்ல சமமாக இருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா காரணம் இருக்கு. பிரெயின்ல சில சென்டர்ஸ் இருக்கு, அந்த சென்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகும். உதாரணத்திற்கு நம்ம அமைதியை அனுபவம் பண்ணணும், ஆனந்தத்தை அனுபவம் பண்ணணும், மகிழ்ச்சியை அனுபவம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஏரியா இருக்கு பிரெயின்ல, எமோஷனல் ஏரியா இருக்கு, அமிக்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நன்றி உணர்வு இருந்தால் அந்த ஏரியா தானாகவே ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது அமைதியை உணர முடியும், ஆனந்தத்தை உணர முடியும், மகிழ்ச்சியை நம்ம உணர முடியும். அதுதானே பாபா சொல்றார். ஆகையால அந்த நன்றி உணர்வு யார் அதிகரிக்கிறாங்களோ அவங்க ஆனந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். இது ஒரு ஏரியா. இன்னொரு ஏரியா இருக்கு, ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், முன்னாடி இருக்கு பிரெயின்ல. அது கூட ஆக்டிவேட் ஆகும். அது வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா கிளாரிட்டி வரும். கிளாரிட்டி வரும்போது நீங்க எடுக்கிற முடிவுகள், டிசிஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். இது ரெண்டு தானே நமக்கு வேணும். அமைதியா இருக்கணும், ஆனந்தத்துல இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம என்ன முடிவெடுத்தாலும் அது கரெக்டா இருக்கணும். அப்ப இது ரெண்டுத்துக்கு இவ்வளோ ஈஸியா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேணும் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. உங்க ஆட்டிடியூடே மாத்துருமா இந்த நன்றி உணர்வு இருந்ததுன்னா? உங்க கண்ணோட்டம் மாறிடும். அப்ப யாரோ நமக்கு தீமை செய்துட்டு இருக்காங்கன்னாலும் அது நமக்கு தெரியறதில்ல, தீமை போல தெரியறதில்ல. ஏன்னா உணர்வு இது அதிகமா இருக்கு இல்லையா, பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கும் போது அவங்களுடைய அந்த நெகட்டிவ் கூட நமக்கு வந்து பெருசா பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது அப்படின்றாங்க. இதுதானே பாபா சொல்றார். தீமையிலையும் என்ன பார்க்க சொல்றார், நன்மை பார்க்க அதுக்கு நன்றி உணர்வு வேணும். அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த நன்றி உணர்வோடு நம்ம வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்களும் மாறுவாங்க, நமக்கும் வந்து பாதிப்பு வராது. இது ஒரு பாயிண்டா. இன்னொன்னு என்ன சொல்றாங்க நன்றி உணர்வினால அப்படின்னா, உலகத்துல நல்லது செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். அப்போ யூனிவர்ஸ்க்கு நம்ம வந்து நன்றி சொல்லணுமா? எந்ததுக்கு கேளுங்க. நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லும் போது அவங்க யாரெல்லாம் நல்லது செய்யறாங்களோ அவங்களுடைய நல்லதெல்லாம் நமக்குள்ள வந்துருமா? அதுதான் பாபா சொல்றாரு, அவகுணத்தை பார்க்காத குணத்தை பாரு. குணத்தை பார்த்தா அவங்களுடைய நல்ல குணம் உனக்குள்ள வந்துரும் இல்லையா? அப்போ உலகத்துல யார் யார் என்னென்ன நல்லவங்க, யார் யார் நல்லவங்க இருக்காங்களோ, நல்ல காரியங்கள் செய்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் நன்றின்னு சொல்லுங்க. அப்போ அவங்களுடைய நல்லதும் நமக்குள்ள வந்துடும், சக்தி கிடைக்கும் இல்லையா? அதனால ரெண்டாவது நன்றி. இப்படி மூணாவது வந்து எப்பவுமே இயற்கைக்கு நம்ம வந்து நன்றி வந்து சொல்லணும். இந்த நன்றி உணர்வு இருந்தது அப்படின்னா நாம வந்து இகழையும் புகழையும் சமமாக பார்க்க முடியும். நம்ம முகத்துல பாபா சொன்ன மாதிரி அந்த மலர்ச்சி மாறவே மாறாது இல்லையா? அப்படியே யாராவது ஏதாவது சொன்னாலும், நான் ப்ராக்டிக்கல்ல பார்த்துருக்கேன், அப்படியே யாராவது சொன்னாலும் நம்ம இது நம்முடைய பரிபக்குவமான ஒரு நிலை அடையிறதுக்கு ஒரு மகிமைக்குரிய வார்த்தை அப்படின்னு தோணும். இந்த டிஃபெக்டையும் நான் வந்து நீக்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன ஆயிடுவேன், பர்ஃபெக்ட் ஆயிடுவேன் இல்லையா? ஆகையால யாராவது நிந்தனை செய்யறாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி பார்க்கணும், நண்பர்களாக பார்க்கணும். பழமொழி இருக்கு, சைனீஸ் பழமொழி இருக்கு, யாராவது வந்து நிந்தனை செய்யறாங்கன்னா அவங்கள நீங்க அந்த எனிமியா பார்க்காதீங்க, எதிரியா பார்க்காதீங்க. இன்னைக்கு பாபா சொன்னாங்களே, இவங்க எதிரி இவங்க நண்பன் அப்படின்னு பார்க்காதீங்க, இவங்க புகழ்றவங்க இவங்க இகழ்றவங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுடைய நண்பர்கள். உங்க குறைகளை சொல்றாங்க அப்படின்னா அவங்கள எந்த பார்வையில பார்க்கணும், நண்பர்கள். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுடைய குறைகள். நண்பர்களுக்கு உங்க குறைகள் தெரியாது, அவங்க நல்ல பார்வையில பாக்குறதுனால தெரியாது. இவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட பூத கண்ணாடி இருக்கு, மேக்னிஃபையிங் லென்ஸ் இருக்கு. அவங்க உங்களுடைய குறைய எப்படி பாக்குறாங்க, சாதாரண கண்கள்ல பாக்குறது இல்ல, சாதாரண பார்வையில பாக்குறது இல்ல, மேக்னிஃபையிங் லென்ஸை வச்சு பாக்குறாங்க. அப்போ சின்னது என்ன ஆயிடுது, பெருசு. அதனால அவங்க சின்ன விஷயத்தையும் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு, ஓ நமக்குள்ள ஒரு சின்ன குறை இருக்கு, அவங்க அதை மிகைப்படுத்தி சொல்லலாம், பட் இருக்கு
அதனால்தான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகாம, அப்செட் ஆகாம, மூட் அவுட் ஆகாம அந்த குறையை நம்ம என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அப்ப நம்ம தந்தைக்கு சமம் ஆக முடியும். அதனால இன்னைக்கு ஃபுல் டே வந்து இந்த மாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இகழ், புகழ் 2லும் சமமா இருக்கணும். சுகம், துக்கம் எல்லாத்துலயும் வெற்றி, தோல்வி. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் வெற்றி வந்து கிடைக்காது. எப்பவுமே நான் வெற்றி அடைவேன். பாபா சொல்றார் நம்ம வெற்றியாளர். அது வேற விஷயம். ஆனா எல்லா நேரத்திலயும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். வெற்றி, தோல்வி என்பது கிடையாது. ஒண்ணு வெற்றி, இன்னொன்னு வந்து லேர்னிங் கற்றுக்கொள்வது. அவ்வளோதான். தோல்வி கிடையாது. நம்ம கத்துக்கிறோம். அவ்வளோதான். இந்த ஒரு மனப்பான்மை இருந்தது அப்படின்னா, பாபா எப்படி விரும்புறாரோ அப்படி நம்ம வந்து ஆக முடியும். இது ஒண்ணு. அக்கர்மா செய்யணும். நான் சத்தியுகத்துக்கு போகக்கூடியவன். சத்தியுகத்துல எல்லாரும் அக்கர்மா செய்றாங்கன்னா, நானும் இங்க என்ன செய்யணும்? அக்கர்மா செய்யணும். அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாபா பூந்தோட்டத்தை பத்தி சொன்னார் இல்லையா? ஆகையால இன்னைக்கு நினைவுகள், சத்தியுகத்தினுடைய நினைவுகள். என்னென்ன சத்தியுகத்தை பற்றி பாபா என்னென்ன சொன்னாரோ, ஒவ்வொரு டிராஃபிக் கண்ட்ரோல்லையும் அங்க போயிடணும். பாபா இப்படியெல்லாம் ஞாபகப்படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அந்த ஒரு நினைவுல இருக்கணும். ஒரு நல்ல மலர். ஏதாவது ஒரு மலரை நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அந்த மலராக பாருங்க. ரோஜா மலராகவோ, மல்லிப்பூவாகவோ, இல்ல சுகந்தராஜ என்ன சம்பங்கி பூவாகவோ, நீங்க வந்து உங்களை பார்த்துக்கோங்க. அதனுடைய குவாலிட்டி அப்படியே கொண்டு வந்துருங்க. அப்படி நான் மனத்தை பரப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து யோகா பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய குவாலிட்டிஸ், அதனுடைய சன்ஸ்காரம் உள்ள வந்துடும். ஓகேங்களா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் தந்தைக்கு சமமான ஆத்மா. கல்ப கல்பத்தின் வெற்றியாளன். இகழ், புகழ், வெற்றி, தோல்வி, சுகம், துக்கம் இதில் சமமாக இருக்கக்கூடியவன். இன்று நாள் முழுவதும் நான் அக்கர்மா செய்யக்கூடியவனாக இருப்பேன். நான் ஆத்மா, இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற நினைவில் செய்வேன். நன்றி உணர்வுடன் இருப்பேன். உலகத்தில் எத்தனையோ நல்லுள்ளங்கள் இருக்கிறது. அந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், நல்ல மனிதர்களுக்கும் நன்றி. இயற்கைக்கும் நன்றி. என்னுடைய பரிவாரத்திற்கும் நன்றி. அனைத்திற்கு மேலாக பாப் தாதாவிற்கு நன்றி.
எத்தனையோ கோடி ஆத்மாக்களில் என்னை தேர்ந்தெடுத்து சொர்க்க ஸ்தாபனைக்கு என்னை நிமித்தமாக ஆக்கியிருக்கிறார். நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா. இன்று நாள் முழுவதும் நான் ஆன்மீக ரோஜா மலராக இருந்து ஆன்மீக நறுமணத்தை பரப்புவேன். ஓம் சாந்தி.